3 சீட்டு வாங்கலைனா நாங்கள் தீக்குளிப்போம். பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன். ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை. இன்று நான் மசிய வைப்பேன். இதே இடத்திலே தீக்குளிப்பேன். சாவே எங்கே கேள் எங்கே கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதி வந்து திமுக கொடுக்கல. அப்ப அவங்க சொன்னது நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. இது ஏன் நியூஸ் ரெக்கார்ட் செய்கிற வன்னியரசு அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா? அது கலைஞர்னு சொன்னாரு. நாங்க அண்ணா வணக்கம், நான் குளத்துல வந்து பேசுறோம்னு. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க உங்களுக்குன்னு ஒரு கட்சி, உங்களுக்குன்னு ஒரு கொடி, உங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் எடுத்திருக்கீங்க. ஆனா நீங்க மறுபடியும் ஒரு கூட்டணி கட்சியோட போய் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கான பலன், அதாவது உங்க மக்களுக்கான பலனை நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி கட்சியாலே உங்களுக்கு பலன் கிடைக்குதுன்னா பின்ன எதுக்கு நீங்க தனியா ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க? அனைவருக்கும் வணக்கம். திமுக கட்சி கடந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொகுதி பங்கீடை வந்து கொடுத்துருக்காங்க. தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்கிறத விட தொகுதி பிச்சை அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கும். இந்த பிச்சை அப்படின்னு நான் இந்த வார்த்தையை கடுமையாக பயன்படுத்தலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது திமுக கட்சி வந்து ஜனநாயகத்துக்கு உட்பட்ட கட்சி, கூட்டணி கட்சிகளை மதிக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனநாயகத்துக்கு உட்பட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அந்த கருத்துக்கு இணங்க தான் இந்த கூட்டணி பங்கீடு நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது. அந்த பேச்சுக்கே திமுக கட்சியில் இடமே கிடையாது. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கட்சி விசிக கட்சிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 சீட்டுக்கு எதிர்பார்த்தாங்க. அதில் ஒரு பொது தொகுதி ஆசைப்பட்டாங்க. வாழ்க்கையிலேயே 1997 1992 கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னே 27 வயசில் ஒருத்தர் கட்சியை தொடங்குறார். யார்? எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவர் அரசியல் பாதையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களிலே ஸ்டாலினாக இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், இல்லை எம்ஜிஆர் இருக்கலாம், ஜெயலலிதாக இருக்கலாம், அப்படி எத்தனையோ நீங்கள் கருணாநிதி இருக்கலாம், அண்ணாதுரை எடுத்துக்கலாம், அண்ணன் சீமானவர்கள் எடுத்துக்கலாம், எல்லா தலைவரும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லா தலைவர்களை விட ஆனால் திருமாவளவர்கள் அரசியலுக்கு வந்த வயது ரொம்ப கம்மி. 27 வயசில் ஒரு மனுஷன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாருன்னா அப்போ பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்ட வரலாறு கொண்டவர். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக களத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தர், 30 வருஷமாக களத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தர் வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் பொது தொகுதி கிடையாது. 30 வருஷமாக அரசு காலத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தர் பொது தொகுதியை கொஞ்சம் கூட எட்டி பார்க்காத ஒரு கட்சி ஒரு தமிழ்நாட்டில் ஒன்று உண்டுனா அது வீசிய கட்சிக்காரங்க மட்டும்தான். எங்கள் அண்ணன் சங்கத்தமிழன் பொங்கி எழுந்தார். என்ன பொங்கி எழுந்தார்? நாங்கள் தீக்குளிப்போங்க. நாங்கள் 3 தொகுதி கொடுக்கலன்னா மதுரை இருக்க நிர்வாகிகளாம் கோபத்தில் இருக்காங்கங்க. வெள்ளு ஜனநாயக கூட்டம் போட்டோம், 5 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. எங்கள் கூட அதுவும் இல்லாமல் புதுசாக மார்ட்டின் லூதர் அவருடைய இறங்கிட்டார். லாட்ரி மார்ட்டின் அவருடைய மருமவர் எங்கள் களத்தில் இறக்கி வச்சுருக்கோம். அப்படி பெரிய பின்புலத்தை எங்களுடைய கட்சி இயக்கம் வந்து உருவாக்கி போயிடுச்சு. இந்த முறை எங்களுக்கு 3 சீட்டு கிடைக்கல, நாங்கள் தீக்குளிப்போன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ விசிகாக்கு வழக்கம் போல் 2 சீட்டுக்கு பிச்சை போட்டு கொடுத்து திமுக கட்சி 2 சீட்டு போதும். உனக்கு 2 தான். நீ வெள்ளுங்க கூட்டம் போடு, நீ என்னத்தையும் போடு, எங்களை பற்றி கவலையே கிடையாது. சனாதன ஒழிப்புன்னு பேசு, சென்ட்ரிக்கல் ஃபோர்ஸு நீ என்னத்தை உருட்டினாலும் பரவாயில்ல. உனக்கு 2 சீட்டு, அதுவும் தனி தொகுதி தான். சிதம்பரத்தை நெல், விழுப்புரத்தை நிற்கணும். 2 தவிர நீங்கள் எங்கே நிற்கவே கூட நீ வந்து தனி தொகுதி தவிர உனக்கு எதுவுமே கிடைக்கான்னு சொல்லி திருமாவளவர்களை மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுத்தி அந்த அசிங்கத்தை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க தொடச்சி போட்டு தொண்டர்கள் இருக்கிறாங்க. நமக்குன்னு முட்டு கொடுத்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க, இணையதளத்தை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன்னுடைய பதவி சுகத்திற்காண்டி இதே விசிக ஒரு கட்சிக்கு வந்து என்ன சீட்டு கிடைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக கட்சியை விட அதிமுக கூட்டணி போச்சு 3-4 சீட்டு கூட கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் எதுக்காண்டி இவங்க போகிறாருன்னா இந்த கூட்டணி வந்தோம்னா நம்ம ஜெயிப்போம், நம்ம எம்பி ஆகலாம். நம்ம எம்பிஐக்கு சொகுசாக அப்படி கால் தரையே படாமல் விமான நிலையத்துக்கு போகும்போது நம்ம அப்படி சொகுசாக கூப்பிட்டு போவாங்க. போன மாதிரி நம்ம எம்பி ஆகிட்டோம். இந்த மாதிரி எம்பி ஆகாமல் அதிமுக கூட்டணி போய் நம்ம தோற்று போயிட்டோம்னா என்ன செய்ய முடியும்? நான் எம்பி ஆனால் போதும் எனக்கு. அவருடைய ஏமே அதுதான். சரி, இந்த மாதிரி சங்கத்தமிழ் ஒருத்தர் சுற்றிட்டு நடக்கார். 10 சீட்டு வாங்கினாங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து
சங்கத்தமிழன் இந்த வன்னியர்ஸ் பண்ணுற பாவம் கணச்சிட்டு இருக்காங்க. அதாவது நாய்க்கு நேரமும் இல்லை, வேலையும் இல்லைக்க நேரமும் இல்லை வைங்க. அதை மாதிரி கொஞ்சம் கூட உழைக்காமல் உங்களுக்காண்டி குலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வன்னியரசு, இந்த சங்கத்தமிழன் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயோ அவங்களாம் பாவம். வாழ்க்கையில் வன்னியரசாவது சட்டமன்றத்தை போட்டியிட்டார், தோற்று போய் என்றைக்கும் தோற்றம் போகும். சங்கத்தமிழ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்ததுலேருந்து போட்டி போட்டதே கிடையாது. எந்த தேர்தலுமே ஒரு வார்டு உறுப்பினர் கூட போட்டி போட்ட மனுஷன் உங்களை நம்பி வாழ்க்கையை தொலைச்சி போட்டார். இப்போ ஏடிஎம் கூட்டணிக்கு போயிருந்தீங்கன்னா எனத்தியா சங்கத்தமிழப்பா நானும் வேட்பாளர்ப்பா என்னையை 10 பேர் கூப்பிட்டு போவாங்கப்பா, அந்த ஆசை இருக்குங்களா? இப்போ திமுக கூட்டணி எடுத்துக்கோங்க. திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா பெரிய கூட்டணி தானே. இங்கே பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி தானே. பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய மக்கள் மனநிலை அதிகமாக இருக்குது. அதை அப்படியே அறுவடை செய்யணுங்கிற மனநிலை திமுக இருக்குது. அந்த கெப்பாசிட்டியும் வச்சுருக்காங்க, தப்பு கிடையாது. அதை அப்படி பயங்காட்டி பிஜேபி வந்துடும், நாங்களாம் பிஜேபி வந்துன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் யோசிக்க மனநிலை இல்லை, அதனால் இன்னும் ஓட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது விசிகாக்கு 4 சீட்டு கொடுத்தா கூட ஓட்டு போட மக்கள் ரெடியாக தானே இருக்கிறாங்க. எங்களுக்கு தேவை பிஜேபி வரக்கூடாது தானே, விசிகா வரக்கூடாது யாருன்னு சொல்கிறாங்களா? இப்போ விசிகா திமுக கூட்டணி பெரிய கூட்டணி, பலமான கூட்டணி, தமிழ்நாட்டில் நம்பர் 1 கூட்டணியாக இருக்குது. கடந்த 4 தேர்தல்கள் தொடர்ச்சி இந்த கூட்டணி நடந்துக்கிட்டு இருக்குது. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், திரும்பி நாடாளுமன்ற தேர்தல், கிட்டத்தட்ட பல தேர்தல் சந்திச்சிருச்சு. உள்ளாட்சி உட்பட கூட்டணியில் இருந்துக்கிட்டு உள்ளாட்சி உட்பட பிஜேபி கட்சியில் அண்ணாமலையாச்சி உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது நகராட்சி நகர்ப்புற தேர்தலில் மானத்தோடு வெளியே நின்னார். ஏடிஎம் கூட்டணி விட்டு மானத்தோடு வெளியே நின்னார். அப்போ கூட போகலை விசிகா கட்சி. அவங்க விசிகாவுக்கு சில தொகுதி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க திமுககாரங்க. திமுக கட்சி ஒரு பகுதியில் வந்து ஒன்றிய கவுன்சிலரு, இல்லை ஒரு பகுதி பஞ்சாயத்து தலைவர், இல்லை ஒன்றிய சேர்மன் அப்படி ஒதுக்கி கொடுத்துருங்க. அதில் கூட திரும்பியும் திமுக கட்சியை நின்று ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதை ஏன்னு கேட்ட விசிகாரங்களாம் அது என்னது ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டாங்க. இதெல்லாம் நடந்த வரலாறு. அப்போவும் அண்ணாச்சி கவலவே பல திருமாவளவன் எனக்கு எம்பி ஆனால் போதுங்கிற ஒரே நோக்கம்தான். கட்சி தொண்டர்களை பற்றியோ கட்சி நமக்காண்டி பேசுறவர்களை பற்றியோ அவங்கள மனநிலை பற்றி கொஞ்சம் கூட திருமாவளவனுக்கு அக்கறையே கிடையாது. ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சாதி ஓட்டை வச்சு திமுக அடகு வச்சுக்கிட்டு திமுகனுடைய தலித் அணி திமுக கிணத்திருமா இது எங்கே போயிடுவான்? முன்னால் நான் சோத்துக்கு வீட்டு தான் வரணும். எங்கள் நாய் எங்கெல்லாம் சுற்றினாலும் நைட்டு தூங்கின வீட்டு தான் வரணும். இல்லை அப்படி இல்லைன்னா எங்கே தான் போனால் திங்கின வீட்டு தான் வரணும். அந்த மாதிரி நான் அதோட ஒப்பிட்டு பேசலை, எனக்கு அந்த ஃப்ளோரில் வரல அப்படி சொல்கிறேன். ஆனால் விசிக கட்சி பற்றி திமுக மலையில்னா எங்கே போகிறான்? 2 சீட்டு கொடுத்து எங்கே போயிடுவார்? இதானே விசிக கட்சி பற்றி அவன் எங்கே போயிடுவாங்க? இவங்க வந்து நம்மளை விட்டு எங்கே போயிடுவாங்க? நம்ம என்ன பண்ணாலும் என்னன்னா கேவலப்படுத்துவோம், அசிங்கப்படுத்துவோம். கவலையே பட மாட்டார் திருமாவளவர்கள். அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தா போதும், அவர் போட்டி போட்டு அவர் ஜெயிக்கிறதுக்கு வேலை செஞ்சால் போதும். அவர் எம்பி ஆகினா போதும். ரவிக்குமார் எம்பி ஆனால் நான் எம்பி ஆகலைன்னா என்ன? சங்கத்தமிழ் எம்பி ஆனால் நான் எம்பி ஆகலைண்ணே, இதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட கவலை கிடையாது. அதெல்லாம் திருமாவளவர்கள் வந்து அவர் சுயநலத்திற்காண்டி ஒட்டுமொத்த பேரையும் அடக்கமாக நினச்சிட்டார். இப்போ போன மாதம் ஜனவரி மாதம் வெள்ளு ஜனநாயகம் என்னது வென்றுச்சு. 3 சீட்டு கேட்டேல் 3 கொடுக்க மாட்டேன்ட்டால் திரும்பி என்ன பண்ணால் அடிமையாக போய் வேலை செய்ய ரெடியாக நிற்கும். 2 தொகுதி நிற்கிறதுக்கு 38 தொகுதி வேலை பார்ப்பாங்கப்பா. இவங்கள மாதிரி ஈனாவா இழிச்சவாய் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. கடைஞ்செடுத்த வேலையாட்கள், அதுவும் எப்படி சூப்பர் அப்ரண்டிஸ்னால் இந்த அப்ரண்டிஸ் நீங்கள் எங்கேயும் கிடைக்கும். நண்பர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கூட ஒரு கட்டத்தில் அவங்க வெளியே வந்துடுவாங்க, விஜயும் சூர்யாவும். இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்நாள் கொத்தடிமைகள். திமுக கட்சிக்காரன் கூட வெளியில் வந்துடுவான் கூட்டணி விட்டு, அதான் கட்சி எனக்கு அண்ணன் பாப்பா அப்படின்னு போயிடுவான். ஆனால் அதையும் தாண்டி புனிதமானது எதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விசிகாவும் திமுக கள்ள உறவு பார்த்துக்கிட்டிங்களா? இந்த உறவுலாம் பார்த்திங்கன்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. வாய்ஸுக்குள்ள உங்களுக்கு கூட நிற்போம். எங்கள் ஜீவன் உயிர் போகிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாலும் போதும். நாங்கள் 39 தொழில் நாங்கள் போட்டி போடுவோங்க. நாங்கள் திமுக கட்சி பீகாரில் போட்டி போட்டு தான் நாங்கள் வர உழைக்கிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு சீட்டு மட்டும் கொடுத்தீங்க, அண்ணன் திருமாவளவன் நீங்கள் எம்பி ஆக்கிடுங்க, அவர் நல்லா அவர் பேசின மட்டும் எங்களுக்கு போதும் எங்களுக்கு என்று மக்களை அடமான வைத்து கூலிக்கு ஆளை சேர்க்க காசு இல்லாமல் ரொம்ப முக்கியம். அதுதான் அதாவது அம்பேத்கர் அவர்கள் சட்ட அந்த அரசமைப்பு உருவாக்கும் போது இந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கணும், மெயினாக வந்து அடிமைத்தனத்தை ஒழிக்கணும். ஒருத்தவங்க வந்து சம்பளமே கொடுக்காம வேலையை வந்து ஏவாங்க தெரியுமா, அந்த தனத்தை ஒழிக்கணும் தான் மிக முக்கியமாக பாடுபட்டார். இப்போ அது நவீன முறையில் அது வந்துருச்சு. அது வந்து கொத்தடிமை முறை வந்து நவீன முறையில் வந்துருச்சு. தேர்தலுங்கிற போர்வையில் 2 சீட்டை மட்டும் கொடுத்துட்டு 38 தொகுதிகளிலுமே அவங்க உழைப்பை சுரண்டி அவங்களுடைய வேர்வையை சுரண்டி சொகுசாக வாழ்வதற்கு திமுக அருமையான திட்டம் போட்டிருக்கு. அதற்கு எங்கள் அண்ணன் திருமாவளவர்கள் கையெழுத்தையும் போட்டு வந்து உட்காந்துட்டார். இது நல்ல ஒரு சூப்பர் பிளானாக இருக்குது. இதில் பெரிய நகைச்சுவை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 லட்சம் பேரை கூட்டிட்டாங்க எங்கள் விசிக கட்சியில். ஆனால் கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர்
ஒருத்தர் சமீபத்தில் போட்டி போட்டார், ஒரு என்னது போராட்டம் பண்ணார். எதற்கு? அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை எம்பி பதவி ராஜினாமா போயிருச்சு. அந்த ராஜினாமா எம்பி பதவி போனதற்கு என்ன பண்ணாங்கன்னா ரயில் மறியல் போராட்டம் பண்ணுறாங்க. ஒத்துமொட்ட சுகர் பேஷண்ட்டு வந்து கூட 5 பேர் கூட வரல அந்த ரயில் மறியல் போராட்டத்துக்கு. எதுங்க? டெல்லியில் அந்த கட்சியை நேரு, அவள் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இவர்களுடைய பரம்பரை, அதற்கு பிறகு மன்மோகன் சிங் ஆட்சி, அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறையாக காங்கிரஸ் என்கின்ற கட்சியை கட்டி காத்த அந்த கட்சியினுடைய புதல்வன் திருமணமே ஆகாமல் மக்களுக்காண்டி உழைக்கணும் என்ற எண்ணத்திற்குரிய அந்த ராகுல் காந்தியுடைய ராஜினாமா பதவியை எம்பி பதவியை நீக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாட்டிலோட போராட்ட எண்ணிக்கை 5 பேர் வந்து நின்னாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 10 சீட்டு. எத்தனை சீட்டு? 10 சீட்டு. ஆனால் திருமாவளவர்களுக்கு வாழ்க்கையில் அதுலேயும் பொது நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் எங்கள் திருமாவளவனுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உண்மையிலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கட்சியில் உள்ளவங்க பொது தொகுதியை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால தான் கருணாநிதி அன்னைக்கே கணிச்சிருக்காரு, தெரியும் இவங்களுக்கு எதுக்கு பொது தொகுதி, நீங்களாம் பொது தொகுதி நிற்க ஆசைப்படலாமா சொல்லி கருணை கேட்டால் தெரியுமா? அதற்காண்டு தான் கேட்டிருக்காரு. இப்படிப்பட்ட கூட்டம் நிற்கணும். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து எதற்கு நாங்கள் வந்து பிஜேபி வந்து ஒழிக்கணும்? சரி, பிஜேபி ஒழிக்கணும். தமிழ்நாட்டில் பிஜேபி வரப்போகிறது கிடையாது. 40 தொகுதியில் எல்லாரும் தனிச்சுன்னா கூட பிஜேபி வந்து நிற்க போகிறது கிடையாது. பிஜேபி எங்கேயும் வரப்போகிறது கிடையாது. ஏடிஎம்கே வரும், டிஎம்கே வரும். இதுதான் யதார்த்தம். எப்படியா இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது திருமாவளவன் ஏடிஎம்கிட்ட போனாலும் கூட திருமாவளவனுக்கு அந்த கட்சிக்கு வலுதானது வந்து கட்சி எங்கே பின்னாடியே போகிறது கிடையாது. உங்கள் ஆட்கள் எங்கே போய் ஓட்டு போட தான் போகிறாங்க, அங்கே தான் போக போகிறாங்க. அப்போ ஏடிஎம்கிட்டே போயிருந்தால் கூட 2 சீட்டு கிடைக்கும். இன்னும் ஒரு 3 சீட்டு கிடச்சிச்சுன்னா எத்தனையோ உங்களுக்காண்டி அடிவட்டிக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? கொடுப்பாரா இவர்? கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. என்ன இருக்கணுங்க? தொண்டன் நினச்சி என்ன இருக்கணுங்க? தான் நல்லா இருந்தால் போதும், தான் பதவி அனுபவிச்சா போதும். அதில் பெரிய ட்விஸ்ட்டு. அந்த பத்திரிகையில் கேள்வி கேட்குறாங்க, சார் 2 தொகுதி யாராக போட்டி போட்டிங்கன்னு. அது எதுக்கு குளிக்கு பார்க்கணும் சீட்டை? இந்த சூர்யா வந்து பிதாமகன் படத்தை எதுக்கு உருட்டணும் மாதிரி, எதுக்கு இதை சுருட்டி உருட்டணும்? எதுக்கு வந்து பொதுக்குழு கூட்டணும்? நாடாளுமன்ற உரிமட்ட குழு கூட்டி என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் எம்பி ரவிக்குமார் போகிற மிஞ்சி போனால் அவ்வளோதான். இல்லை இன்னும் ரவிக்குமார் பின்ன கட்சி உடச்சிட்டு போயிடுவார், வேறு விஷயம். நீங்கள் கூட்டணி ஓட்டு அவருக்கு பொறுப்பு கொடுக்கலையோ கட்சியில் இருக்க மாட்டே ஓடி போயிடுவார் வந்து. அதான் உண்மையான நிலவரம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த விசிகா கட்சி திரும்பியும் 2 சீட்டுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இவ்வளோ கூட்டம் போட்டு எங்ககிட்ட தமிழ்நாடு முழுக்க அணி திரட்டுவோம், நாங்கள் படையை திரட்டுவோம், என்ன பேசினாங்க. 2 சீட்டுக்கு தான் இந்த வரத்து வந்திருக்காங்க. ஆனால் பாருங்கள், மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் கமலஹாசன் ஒரு சீட்டுங்க. ஐயா என்ன கொடுமைங்க பாருங்கங்க. கமலஹாசன் ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் விசிகாக்கு நீ வெள்ளும் ஜனநாயகத்திலேருந்து சனாதன ஒழிப்புலேருந்து என்னத்தை பேசினாலும், அம்பேத்கர் பெரியார் உருட்டினாலும் உனக்கு 2 சீட்டு தான் அப்படின்னு சொல்லி திமுக நச்சின் மண்டையில் கொட்டு போட்டு உட்கார வச்சுருக்கு. ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப ஆடக்கூடாது. நீ எனக்கு 2 சீட்டுக்கு வேலை செஞ்சால் போதும், 38 தொகுதிக்கு வேலை பார்க்கணும் நீ, அவ்வளோதான். சரியா? 40 தொகுதி மீதி இருக்குது, 40 தொகுதிக்கு சேர்த்து வேலை பார்த்து விட்டு போயிடணும். அதை விட்டு நான் வந்து சின்ன கேட்பேன், 3 தொகுதி பொது தொகுதி எதுக்கு நினைக்கிறேன்னு சொல்லி அடுத்த வருஷம், அதாவது கலைஞர் கருணாநிதி தலைமையிலையும் கிடைக்கல, ஸ்டாலின் தலைமையிலையும் பொது தொகுதி கிடைக்கல, உதயநிதி தலைமையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ உதயநிதி தலைமையில் திமுக கட்சியில் கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க விசிகா தொண்டர்களே, மன வருத்தம் அடைதீர்கள். உங்கள் இன்ப நிதி, உங்களுடைய சின்ன முதல்வர், சின்னவர், இளையவர், சின்ன அரசர், அவருக்கு இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவர் ஒருவேளை இன்னும் 10-20 வருஷம் கழித்து திருமாவளவர்களுடைய 80-90 வயசில் 3 சீட்டு வாழ்க்கையில் அப்போவாவது பொது தொகுதியை பார்த்துட்டு போவார். இப்போவே தயாராகிக்கோங்க. சின்னவர் குட்டி இளவரசரை கவனிச்சிங்கன்னா 3 சீட்டு கிடைக்கும். பாவம் உங்கள் நிலைமையில பார்க்கும்போது உண்மையிலேயே பரிதாபத்துக்கு உட்பட்டவங்க. ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் அதை விட ஒரு பரிதாபம் நிலை வந்து வீசிய கட்சிக்காரங்க வந்திருக்காங்க. எப்படி தாங்கி எப்படி என்னத்தை சொல்லுவீங்களே, எங்கே எப்படி மூஞ்ச காட்டுறாங்கன்னு தெரியலப்பா. தேடி பார்த்துருது சிரிக்கிறவங்களாம் பார்க்கும்போது சிரிப்பு வருது. ஏன்னா இதுக்கு தான் இது பேச்சு பேசிட்டீங்களாடா, சனாதன ஒழிப்பு, சமோசா, என்ன பேச்சு பேசிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. திரும்பி திமுக வேலை பாருங்க, 2 சீட்டுக்கு 2 சீட்டு அடிமைக்கு தான், இந்த கொத்தடிமைக்கு தான் இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க. சரி,
நமக்கு அண்ணன்ட்டு தான் இந்த 2 சீட்லையும் ஜெயிக்க போகிறது கிடையாது. அவ்வளோதான், திருமாவளவன் எம்பி பதவி முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்றைக்கு உங்கள் பதவி சுகத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் கட்சி தொண்டரை கை விட்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் தோத்துட்டீங்க. இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் தோல்வியை தழுவுகிறார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உறுதியாக தோல்வியை தழுவுகிறார். சுயநலத்தை நினச்சி நீங்கள் போயிட்டீங்க, பொதுநலத்தை மறந்துட்டீங்க. அதனால் எதற்காண்டி நீங்கள் உங்கள் பதவி சுகத்துக்காண்டி உங்கள் கட்சி இருக்கிற தொண்டர்களை நீங்கள் அவமானம் வச்சிங்களோ நீங்கள் தோத்துட்டீங்க. இந்த தேர்தல் திருமாவளவனுக்கு இறுதி அத்தியாயத்தை எழுது தான் நடக்க போகுது. நீங்கள் 2 சீட்டு போது நினச்சி ஒட்டுமொத்த பேர் நீங்கள் பலி கொடுத்துட்டீங்க. ஆனால் கருமாயிஸ்த பூமரா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கவே கிடைக்காது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.